நம்மளுக்கு வழி சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மேலே பழி சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வழிகள் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அழகான ஒரு வழி கொடுக்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனாலும் இந்த வாழ்க்கை பார்த்தோம்னா, வழிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமானான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. வழிகள் இல்லாமல் நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அது வழியை தான் நம்ம முதல்ல சந்திப்போம். அந்த வழியை தாங்கணும். நம்மளுடைய முயற்சி அப்போ கூட தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய முயற்சிகள் நமக்கே தோணும், இவ்வளோ முயற்சி பண்ணியும் நம்ம கீழே விழுந்துட்டு தான் இருக்கும். எப்போ முன்னேற போகிறோம்னு நிச்சயமாக முன்னேறுவோம். முயற்சி திருவினையாகும். பெரியவங்க அனுபவிச்சு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சும்மா வாய் வார்த்தையில் அவங்க சொல்லிட்டு போகல. இன்னை வரைக்குமே நிறைய பேர் சாதித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா வழியை அனுபவிச்சு தான் அவங்க சாதிச்சிட்டும் போயிருக்காங்க. எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலும் முதல்ல நமக்கு வர்றது அது வழியாக தான் இருக்கும். ஒரு உடல் பயிற்சியாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த சாதனை பண்ணோம்னு நினச்சாலும் முதல்ல நமக்கு வரக்கூடியது வலியும் அவமானமும் வேதனையும், நமக்கு ரொம்ப ஒரு சுமையும் தான் முதல்ல வரும். இதை நம்ம தாண்டி வந்தால் மட்டுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நிச்சயமாக நம்மளும் சாதிப்போம், வாழ்க்கையில் உயர்ந்து தான் வருவோம். ஆனால் எல்லாத்துக்குமே நமக்கு முருகர் தந்தை இருக்கார். வழி காட்டுறதுக்கு முருகர் தந்தை இருக்கார். வழியையும் நமக்கு அகற்றுவார், நமக்கு ஒரு வழியாகவும் இருப்பார். முன்னேற்றமான பாதையை நம்ம நடக்கிறதுக்கு அவரே நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு முன்னாடி முருகர் நடந்து போவார். நம்ம அவர் நடந்த பாதையில் தான் நம்ம நடந்து போவோம். முருகான்னு நம்ம என்னைக்கு உள்ள முருகி கூப்பிட்றோமோ அப்போவே நம்ம முடிவு பண்ணிக்கணும், நம்ம வாழ்க்கையில் முருகர் வந்துட்டுருப்பார். நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அது முருகனுடைய பாதம் பட்ட அடியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம முருகான உள்ள முருகி நினைக்கும் போது நம்ம குழந்தைக்கு நம்ம தான் துணைன்னு அவர் தான் முதல்ல வருவார். நமக்கு முன்னாடி அவர் நடந்து போவார். கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட கொடுப்பார். என்னுடைய குழந்தையால் இது சமாளிக்க முடியும் அவருக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் அது நம்மக்கிட்ட கொடுப்பார். என் குழந்தையால் இது சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா அவரே தூக்கி போட்டுருவார். அப்போ பாருங்கள், முருகருடைய அனுமதியோடு தான் நம்மக்கிட்ட அந்த வலியும் வேதனையும் வருது. அப்போது நம்ம அனுமதியோடு நமக்கு வரும்போது நம்மளால் அது முடியும், நம்மளால் முடியும்னு முருகரே நம்புகிறாரு. அப்போ நம்ம ஏன் அது நம்பக்கூடாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? முருகர் தந்தையோட நம்பிக்கையை நம்ம வீணடிக்கக்கூடாது. நம்ம அதை வலியும் வேதனையும் தாண்டி வருவோம். தாண்டி வாழ்க்கையில் நம்ம நிமிர்ந்து நிற்க தான் போகிறோம். நம்மளை பழி சொல்லி பேசினவங்க, நம்மளை கேலி பண்ணி பேசினவங்க, நம்மளெல்லாம் உதாசீனம் படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட தான் போகிறோம். வாழ வைப்பாருங்க முருகர் தந்தை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.